உளுந்தூர்பேட்டையில் பெண்களிடம் தொழில் கடன் வாங்கிக் கொடுப்பதாக கூறிவிட்டு 2,50,000 ரூபாய் மோசடி செய்த பெண்ணை கூடுதலாக பணம் கொடுப்பதாக கூறி வரவழைத்த பெண்கள் அவரை உளுந்தூர்பேட்டை கடைவீதியில் மடக்கி பிடித்த பொழுது கடன் வாங்கி கொடுப்பதாக மோசடி செய்த பெண் சாலையில் விழுந்து அளப்பறையில் ஈடுபட்டுள்ளார். இந்த சம்பவத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மகாராஷ்டிரா மாநிலம் அம்பர்நாத் நகராட்சி பகுதியில் வசித்து வருகின்றனர். அந்த வகையில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள விசலூர் கிராமத்தை சேர்ந்த பானுமதி என்பவர் குடும்பத்துடன் அம்பர்நாத் காந்தி நகர் பகுதியில் வசித்து வந்தபோது அந்த பகுதியில் பலருக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் அந்த பகுதியில் வசித்து வந்த பானுமதி கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக சொந்த கிராமமான கடலூர் மாவட்டம் விசலூர் கிராமத்தில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் தனிநபர் கடன் வழங்கிய ஏஜென்டாகவும் இவர் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அம்பர்நாத் பகுதியில் வசித்து வந்த உளுந்தூர்பேட்டையை அடுத்த தேன்குளம் கிராமத்தை சேர்ந்த அனுசியா என்பவருடன் பானுமதிக்கு பழக்கம் இருந்து வந்ததால் அனுசியாவுக்கும் பைனான்ஸ் மூலமாக கடன் வாங்கி தருவதாக 30,000 ரூபாய் பணம் பெற்றுள்ளார். மேலும் குழுவாக அமைத்தால் பலருக்கும் பணம் வாங்கி கொடுக்கலாம் என்று கூறி சுமார் 10க்கும் மேற்பட்ட பெண்களிடம் 2,50,000 ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் 3 மாதங்களுக்கு மேலாகியும் தனியார் நிதி நிறுவனத்தின் மூலம் கடன் வாங்கி கொடுக்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் பானுமதிக்கு பலமுறை போன் செய்துள்ளனர். அவர் தனது செல்போனை எடுக்காததால் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை கூடுதலாக பணம் கொடுப்பதாக கூறி அனுசியா மூலம் போன் செய்துள்ளனர். இதனால் நம்பிய பானுமதி இருசக்கர வாகனத்தில் உளுந்தூர்பேட்டை வந்துள்ளார். அதையடுத்து உளுந்தூர்பேட்டை கடை வீதியில் வந்தபொழுது அவரை சுற்றி வளைத்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பிடிக்க முயன்ற போது திடீரென நடுரோட்டிலேயே உருண்டு பிறண்டு திடீரென போராட்டத்தில் இறங்கினார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்கள் பானுமதி கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவரை மீட்டு சாலையோரம் கொண்டு வந்தனர். இதுபற்றி தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பானுமதியை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது 10க்கும் மேற்பட்ட பெண்களிடம் கடன் வாங்கி தருவதாக கூறிவிட்டு ஏமாற்றி 2,50,000 ரூபாய் ரொக்க பணம் வாங்கியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. பானுமதி சாலையில் படுத்து உருண்டதால் உளுந்தூர்பேட்டை கடைவீதி பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக உளுந்தூர்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.